அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு புளி தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. அதுலேயே மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கல்லுப்பு போட்டுக்கலாங்க. பெருங்காயமும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், கருவேப்பிலை தழை, என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தழை தான் இருந்து அதையும் நான் போட்டுக்கிட்டேன். பூண்டு வேணுனாலும் ஒரு 2 பல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் வரமிளகாய், கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டு அதுலேயே நம்ம புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க. தண்ணியும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, புளி பச்சை வாசனை போகிறதுக்கோசரம். இப்போ நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். சாதத்துக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ சாதத்தை அதிலே போட்டுக்கலாங்க. இப்போ கிளறிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. அருமையான குயிக்கான டக்குன்னு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.